மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் இலங்கையில் புகழ்பெற்ற காகித ஆலையாக இருந்த வாழைச்சேனை காகித ஆலை விவகாரம் ஒன்று பேசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் அங்கு கடுமையான வாத பிரதிவாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பாக பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய காகித ஆலையை அங்கிருக்கக்கூடிய நிலப்பகுதி அதிகளவான பகுதி அங்கு நிலங்களாக இருக்கின்றன. அந்த நிலப்பகுதியிலே மர ஆலைகள் மற்றும் அரிசி ஆலைகளை அமைப்பதற்கான ஒரு பிரேரணை அல்லது முன்மொழிவு ஒன்றினை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கிஸ்புல்லா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பில் அந்த இடத்திலே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்ததுடன் அது தொடர்பான நிலைப்பாடை எடுக்கக்கூடாது, அது இப்போது சற்று முன்னேற்றம் அடைந்து வருகின்றது, கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் அவர்களுடைய வருமானங்கள் அல்லது வருமானத்தோடு தொடர்பட்ட விடயங்களில் சற்று மாற்றம் இருக்கின்றது, அந்த பகுதியிலே அரிசி ஆலைகள் மர ஆலைகள் அமைப்பதற்கான தீர்மானம் ஏற்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு முடிவுகள் எடுக்கப்படாமல் அந்த விடயம் கைமாறப்படுகின்றது. அந்த இடத்திலிருந்து விவாதத்துக்கு உட்பட்டிருந்த விடயம் சற்று வெளியேறுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த காலங்களிலே பல விடயங்களை கையாண்ட அல்லது கடுமையான விமர்சனங்களையும் மக்கள் சார்பான கருத்துக்களையும் முன்வைத்த சாணக்கியன் அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காமல் மௌனமாகவும் மிகவும் ஒதுக்கப்புறமாக இருந்ததாக அங்கு கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழரசு கட்சியின் பிரதேச சபையின் தவிசாளர்கள் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பார்த்திருந்ததை அவதானித்திருந்ததை அவர்கள் தங்களுடைய சகாக்களுடன் பகிர்ந்திருக்கின்றார்கள்.